எங்க டாலர்னா என்ன? அது எதுக்கு? சாமி டாலர் கேக்குறப்ப கேள்வி. ஃபாரின் கரன்சி. திருட்டு கழுத. புருஷன் ரகசியமா பணம் அனுப்பியிருக்கான். அதை நம்ம யார்கிட்டயும் சொல்லாம திருட்டுத்தனமா கொண்டு போய் மாத்திருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே ஏத்து பேசுவே நீ? பேசுவே நீ? பேசுவியா? முதல்ல காஞ்சிபுரத்துல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே சென்னை பூரா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பூராவும் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியா பூராவும் சப்ளை பண்ணாரு. இப்போ அமெரிக்கா பூராவும் ஏற்றுமதி பண்றாருன்னா பாருங்க. வெரி எக்ஸலென்ட். அதான் ஏதோ சொல்லுவாங்களே பிரான்சைஸ். ஆன்லைன் வரைக்கும் போயாச்சு. அதாமா பண்றாரு. வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். வாங்க, இதோ வந்துட்டாரு. ரொம்ப திறமைசாலி மேடம். இவங்க விஜய் மேடம். ஹலோ, ஹஸ்பண்ட் சரவணன். உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன் யுவர் ரன்னிங் ஓன் பிசினஸ். ஏஎஸ்எல்ஸ்னு கடை வச்சிருக்கீங்களாமே? ஃபேண்டாஸ்டிக். யூஎஸ்ல கூட நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே? அங்கே நிறைய டிமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களாமே? இப்படிதான் சொந்த பிசினஸ் பண்ணணும். எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப்னு போனா அதுல என்ன இருக்கு? உங்களை பத்தி சோன்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு. யுவர் ஃபாதர் இன்லா சோம் சுந்தரம். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நான் இங்க இருக்கிற நகை கடைக்கு போயிருந்தேன். புதுசா வந்த டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அத வாங்கலான்னு பில் பண்ண போனேன். அங்க ஒரு பெரிய டென்ஷனே ஆயிடுச்சுங்க. நான் உங்க கார்டெல்லாம் கொண்டு போயிருந்தேன். எல்லா கார்டும் கொண்டு போயிருந்தேன். ஆனா எந்த கார்டும் செல்லுபடி ஆகலைங்க. ஏதோ பின் நம்பர் எல்லாம் கேட்டாங்க, சரியா இல்ல. அப்புறம் கார்டுல பணம் இல்லைன்னு ஏதேதோ சொல்லி என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்க. போலீஸ் அது இதுன்னு சொல்லி ஐயோ நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. நல்ல வேலைங்க, விஜய் மேடம் வந்து கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணாங்க. அதனாலதான் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். என்ன கேட்காம உன்னை யாரு கார்டெல்லாம் எடுத்துட்டு போக சொன்னது? நான் கார்டு எதுக்கு வச்சிருக்கேன்? இதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? நீ ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும்ல. கம் ஆன் சரவணா, இதுல என்ன இருக்கு? உங்க வைஃப் தானே கார்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல மேடம், நான் இப்ப அதுல இருந்த பணத்தை எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அத கேட்டிருந்தா நான் அக்கௌண்ட்ல இல்லைன்னு சொல்லியிருப்பேன். தேவையில்லாம தர்ம சங்கட சூழ்நிலைக்கு போயிருக்க வேணாம்ல. ஏங்க, அன்னைக்கு அவங்க வந்து 50 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அது இன்னும் நீங்க பேங்க்லயே போடலையா? என்ன பேசுற ஆனந்தி? அவ்வளவு பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு கார்டை கையில வச்சு சுத்திட்டு இருப்பாங்களா? அது பிசினஸ்க்காக வந்தது, நம்ம செலவு பண்றதுக்கு இல்ல. அது எங்க கொடுக்கணுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. சாரி மேடம், உங்களுக்கு அனாவசியமா தொந்தரவு பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம் சரவணா, ரிலாக்ஸா இருங்க. இப்ப என்ன நடந்துருச்சு இங்க பாருங்க. வைஃப்னா கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்கள ஃப்ரீயா விட்டுடுங்க. அவங்க ஃப்ரீடமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, கார் டிரைவர் வரலன்னு நான் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அவரும் அப்படியான்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்புறம் எனக்கு ஒரு டாட்டர் இருக்கா. அவ சென்னையில தான் படிக்கிறா. அவ திடீர்னு ஃபாரின் கிளம்பிடுவா. நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அப்பப்பதான் சொல்லுவா. இதோ பாருங்க, முந்தா நாள் போயிட்டு ஏதோ ஏரோபிக்ஸ் கிளாஸ் சேர போறேன்னுட்டு ஒரு 24,000க்கு கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டா.
அப்புறம் ஏதோ கல்கட்டால ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு, சால்சா ஃபெஸ்டிவல் அது இதுன்னு அங்க கிளம்பிட்டா. இங்க பாருங்க, எங்க வீட்ல எல்லாரும் அப்படித்தான். அவங்க ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கும். எல்லாரும் சுதந்திரமா இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஸ்பேஸ் நாம கொடுத்துடணும். இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணதுனாலதான் இன்னைக்கு நாம மீட் பண்ண முடிஞ்சது, இப்படி பேசிக்கிட்டு இருக்க முடிஞ்சது. யூ நோ சம்திங்? என் ஹஸ்பண்ட் ஆன்லைன் ட்ரேடிங்ல எக்ஸ்பர்ட். ஆன்லைன் ரியல் எஸ்டேட், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் போர்ட்போலியோ, இந்த மாதிரி இன்னும் நிறைய. வீட்ல கம்ப்யூட்டர் ட்ரேட் பண்ணி அவரு மந்த்லி 10 lakhs சம்பாதிக்கிறாரு. ஆன்லைன் இ காமர்ஸ், ஆன்லைன் எக்கனாமிக்ஸ், ஆன்லைன் டிஜிட்டல் செட்டப், சொல்ல முடியாது, பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய டூர் எல்லாம் கூட இப்ப ஏற்பாடு பண்ணி தராரு. நீங்க அவரை மீட் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ரொம்ப நன்றி மேடம். நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் பணத்தை டிராப் பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன். நோ 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 இஷ்யூ. அதுக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. நான் இப்போ பணத்தை வாங்கறதுக்காக வீட்டுக்கு வரல. அந்த கடைக்காரன் திட்டினதும் பாவம் ஆனந்தி ரொம்ப பயந்து டென்ஷன் ஆயிட்டா. அதனாலதான் இவளை கொண்டு வந்து வீட்டுல விட வந்தேன். மத்தபடி பணத்தை கலெக்ட் பண்றதுக்காக வரல. இல்ல மேடம், நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துறேன். நோ சரவணன், சரவணன் வெயிட். இப்போ நீங்க கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். நாம எல்லாருமே இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிட்டோம் இல்லையா? நீங்களும் ஆனந்தியும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல சீ வியூ, நீலாங்கரையில பெரிய பங்களா. நீங்களும் அங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்ப பணத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஓகே சரி மேடம். என்ன சோம்ஸ், நான் போயிட்டு வரட்டுமா? நான் வரேன். அப்புறம் இந்தாங்க என்னோட கார்டு. ஓ கண்டிப்பா வரணும். வாங்கம்மா. சரி சரி. பாத்தியாடி, இந்த வீட்டை பிடிச்ச நேரம் இந்த வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் வர்றாங்க. இன்னும் பாரு, கொஞ்ச நாள்ல எங்கேயோ போறோம் பாரு. எப்பங்க வந்தீங்க? இப்பதான். ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல. ஹலோப்பா, வந்துட்டீங்களா? இப்பதாம்மா வந்தாரு. ஆனா முகம் வாடி இருக்கு. என்னன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேள. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உமா எங்க? அம்மா வீட்டுக்கு போயிருக்கா? வேற எங்கே போறேன்னு சொன்னாளா? இல்லைங்க, அவ போய் அவங்க அம்மாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஏன்பா, என்ன விஷயம்? இல்லை, காந்தி ரோட்ல மணி எக்ஸ்சேஞ்சில் டாலர் மாத்திருக்கா. ஆர் யூ ஷூர்? ம், ஆமாம்மா. ஏ லட்சுமி, உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாளா? ஒன்னும் சொல்லல. எங்க டாலர்னா என்ன? அது எதுக்கு? சாமி டாலர் கேக்குறப்ப கேள்வி. ஃபாரின் கரன்சி. உன் பையன் ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பியிருக்கான். திருட்டு கழுத. புருஷன் ரகசியமா பணம் அனுப்பியிருக்கான். அதை நம்ம யார்கிட்டயும் சொல்லாம திருட்டுத்தனமா கொண்டு போய் மாத்திருக்கான். பாத்தியா உன் சீமந்திர புத்திரனோட லட்சணத்தை? உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இவ்வளவு உன்கிட்ட சொல்லல. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு இருக்கு. பானு, அவசரப்படாத. ஒருவேளை இனிமேல் நமக்கு சொல்லலாங்கிற ஐடியால இருக்கலாம் இல்லையா? ஏன் அவங்க முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா? அப்படி பார்த்தா உங்க அண்ணன் கூட தான் சொல்லல. இத பார் பானு,
அவன் பொண்டாட்டிக்கு அவன் பணம் அனுப்பியிருக்கான். அதை நம்ம கிட்ட சொல்லணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அப்பா, உங்களுக்கு அந்த கைராசி குடும்பத்தோட ஆளுங்களை பத்தி முழுசா தெரியாது. இந்த உமா இருக்காளே, ஆளுதான் பார்க்க குட்டியா இருக்கா, ஆனா அத்தனையும் விஷம். இப்பயாவது உங்களுக்கு அவளை பத்தி தெரிய வந்ததை நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான். அவ வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பானு, நீ அவகிட்ட எதையும் காமிச்சுக்காத. அவளா வந்து சொல்றாளான்னு பாப்போம். ஒருவேளை உங்க அப்பா சொல்ற மாதிரி வந்து சொல்லலாம்னு நினைச்சிட்டு போயிருக்கலாம்ல. சரிம்மா, நீ ஆபீஸ் கிளம்பு. அவளா வந்து சொல்றாளான்னு பாருங்க. அவ ஏதாவது போய் சொல்றான்னு தெரிஞ்சது, அவ செத்தா இன்னைக்கு. ஏண்டி எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே ஏத்து பேசுவே நீ? பேசுவே நீ? பேசுவியா? என்ன பண்ற பாருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பாவம், ஒரு பொண்ணை எவ்வளவுதான் நீ இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நாம இந்த நிலைமையில இருக்கோம்னா அவ பணத்துலதான். அதை எப்பவுமே உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? என்ன பணம்? பெரிய பணம். அவ பெரிய கோடீஸ்வரி. அவ அரண்மனை ராணி. அவளோட நகை நட்டெல்லாம் நாம எடுத்துக்கிட்டோம். ஏதோ ஓட்டையும் ஓடசலுமா அங்கங்க இருந்தது. சொல்லப்போனா இவளை வளர்த்து இன்னொருத்தங்கிட்ட கட்டி கொடுக்கற வரைக்கும் நம்ம காசு தாங்க கரியாக போகுது. இவளால இது வரைக்கும் ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா சொல்லுங்க பாக்கலாம். நம்ம பிள்ளைங்களை இவ கண்ணுல படாம இருக்கணும் தான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறோம். விளங்காதவ ஏதாவது அறிவு இருக்கா பாத்தீங்களா? இப்ப பார் பல்ல காட்டிக்கிட்டே இருப்பா. தரித்திரம் முடிச்சிட கரக பிடிச்சவ. இங்க பாரு மங்களம், இத்தனை நாளா நீ திட்டிக்கிட்டு இருந்த, நானும் பேசாம விட்டுட்டேன். ஆனா இப்ப அவளுக்கு கல்யாணம் பேசியாச்சு. இன்னும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணீங்க? உங்களுக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது இன்னைக்குன்னு பார்த்து? 4 மனுஷங்க வந்து போன உடனே அப்படியே வீரம் வருதோ? இந்த பாரு மங்களம், நான் சொல்றத வாங்க வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா தம்பி? அண்ணா நீலாம் வரலீங்களா? இல்லை, நான் வேற விஷயமா வந்தேன். இந்த பக்கத்தில் ஒரு வேலை இருந்துச்சு. மல்பெரி செடி நிறைய இங்கே வளருதுன்னாங்க. அந்த செடியில் தான் பட்டுப்புழு வளருதுன்ட்டாங்க. சொல்லப்போனால் இந்த ஊரில் தான் மல்பெரி செடி அதிகமாக விற்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து தான் காஞ்சிபுரத்துக்கு தோலை உரித்து அனுப்பி வைக்கிறாங்களாம். அதை ஒரு நாளைக்கு 40-50 கிலோவுக்கு மேலே இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்களாம். அதை வாங்கிறதுக்காக தான் வந்தேன். சரி, அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு. சரிங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க. வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? ஆள் ஏதாவது தொடக்கி வேணுமா? நம்ம பசங்க இருக்காங்க. எள்ளுனா என்னையா நிப்பாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாங்க. நீங்கள் எதுக்கு சிரமம் எடுத்துக்கிட்டு? நான் வருஷம் வரது தான், ஒன்றும் புதுசாக இல்லை. என்ன, நேற்று வரைக்கும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்காம போகக்கூடாதுன்னு மனசு சொல்லுச்சு. அதான் வந்தேன். சரியா சொன்னீங்க தம்பி. வாழ்க்கை யாரை எப்படி சேர்க்குது பாத்தீங்களா? எங்கேயோ இருந்த உங்களால எங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. சரிங்க தம்பி, நான் உங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே யாராவது பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பதில் பேசுற ஜோர்ல என்ன நான் மறந்தே போயிடுவேன். நாளைக்கு வேற நீங்க இங்க வேலை இருக்குன்னு சொன்னீங்க. பேசாம இங்கேயே தங்கிடுங்களேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நான் வரும்போதே நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இங்கே நாங்கள் வியாபாரம் பண்ணுறோமே, அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்களும் எங்களை வீட்டு ஆளுங்க மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் மாற்று துணி, பேகு எல்லாமே அங்கே தான் இருக்குது. இன்னும் 2-3 இடத்துக்கு சின்ன சின்ன வேலையாக வேற போக வேண்டியதாக இருக்குது. நான் முடிஞ்சா நாளைக்கு வந்துட்டு போகிறேன். என்ன தம்பி நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே? ஐயோ, எங்கே போகிறேன்? நான் தான் நாளைக்கு வரேன்னு சொல்கிறேன்ல. சரிங்க தம்பி, கண்டிப்பா வாங்க. இப்போ ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போலாமே. இல்லை,
நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போறேன். இப்போ நான் வரேங்க. வரேம்மா. போயிட்டு வாங்க. வளரு மாப்பிளைய வழி அனுப்பி வச்சுட்டு சரி மாமா. ஏன் ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறீங்க? ஐயோ கால் இல்ல, ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சுளுக்கு தான், சரியாயிடும். அவ்வளோதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு உங்க நம்பருக்கு கூப்பிடணும் போல தோணிச்சு, ஆனா வேலையா இருப்பீங்களோ என்ன தான் கூப்பிடல. ஐயோ என்னடா தொந்தரவு பண்றான்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்போ உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுதோ அப்போ கூப்பிடுங்க. நான் வேற ஏதாவது வேலையில் இருந்தேன்னா நானே அப்புறமா கூப்பிடுறேன். சரி. பிரச்சனை எதுவும் இல்லையே? நான் வரும்போது வீட்டில் ஏதோ... ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை மாமாவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதான் எனக்கு கல்யாணம் பேசியிருக்காங்கல்ல, வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், சரியாக செய்யணும், அடுத்தவங்க குறை சொல்கிற மாதிரி நடந்துக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும்ல, அதனால் கொஞ்சம் கோவப்படுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் கொஞ்சம் தத்திங்க, எனக்கு எதுவும் சரியாக வராது. ஏதாவது கோவம் வர மாதிரி செஞ்சு மாட்டிக்கிடுவேன். மற்றபடியில் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு வந்துடுவீங்கல்ல? இதே நேரம் வருவீங்களா இல்லை முன்னாடியே வந்துடுவீங்களா? வருவீங்கல்ல? வருவேன், கண்டிப்பாக வருவேன். போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. வரமா? ஏங்க உங்க ஓட்டவாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? மாப்பிள்ளை வழி அனுப்புறது இப்ப ரொம்ப அவசியமா? அவ போயே ஆகணுமா? இவ ஏதாவது உளறி கொட்டி வச்சா அவன் திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவான். ஏங்க ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? ஏய் உன் வேலையை பாருடி, அவ எதுவும் சொல்ல மாட்டான். எனக்கு வேலை இருக்கு, விடு. சும்மா எதையாவது பேசு. துப்பு கட்ட மனுஷன். பானு சொல்ற மாதிரிலாம் உமா இருக்க மாட்டாங்க. அவ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண. உமா. மாமா எங்கம்மா போயிட்டு வர? பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. ஒன்றும் இல்லை மாமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு வர வழியில என் ஃப்ரெண்டு வீடு இருந்தது, அதான் அப்படியே பார்த்துட்டு வரேன். ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அதான் எப்போவும் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவ. இன்னைக்கு எதுவும் சொல்லாமல் போயிட்டியா? அதான் எங்கே போயிட்டியோ என்னன்னு பதட்டத்தில் மாமா கேட்டார், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அத்தை, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டே இருந்தேன்னா மறந்துட்டேன் அத்தை. சாரி அத்தை. பரவாயில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. காஃபி இந்தாம்மா. முகம் கழுவிட்டு வந்துடுறேன் அத்தை, அப்புறம் குடிக்கிறேன், அங்கே வச்சிருங்க.
ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? நீங்க சொல்றது சரிதாங்க. ஏன் இப்படி சொல்ற? இல்லைங்க, இளங்கோ ஃபோன் பண்ணா. சொன்ன மாதிரி பேங்குக்கு ஏதோ பணம் அனுப்பியிருப்பான் போல இருக்கு. அதை வாங்கி உமா அவங்க அக்கௌண்ட்ல போய் போட்டிருப்பா போல இருக்கு. அவன் பேசுனாங்க, நான் கேட்டேன். சரி விடு, எதுக்காக அழற? பிள்ளைங்க அவங்க தனிப்பட்ட முறையில பணத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி விடு. இல்லைங்க, உமாவை என்னைக்குமே வேற மாதிரி நினைச்சு பார்த்தது இல்லைங்க. பானுவையும் உமாவையும் சரிசமதாங்க நினைச்சு பார்த்துருக்கேன். சொல்லப்போனா பானு அவன் மேல வெறுப்பா இருக்கிறதுனால நான் ஒரு படி உமா மேல பாசம் வச்சிருந்தேங்க. உமா மனசுல பாகுபாடு பாக்குறேங்க, என்ன வந்துடக்கூடாதுன்னு துளி கூட வித்தியாசம் இல்லாம அவன் மேல பாசத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தெரியாம பேங்க்ல பணம் போடுற அளவுக்கு போயிட்டாங்க. சத்தியமா எனக்கு புரியலங்க, என்னால தாங்க முடியலங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க. இல்லைங்க, நம்ம பையன் சொல்லலங்கிறது கூட எனக்கு வேதனையா தெரியல. ஆனா உமா உமா எப்படி பாரு லக்ஷ்மி, பிள்ளைங்க அவங்க போக்குல போகட்டும். அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்க முடியாது. உமா இல்ல, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மருமகங்களும் மாமியார் எத்தனைதான் நல்லவங்களா இருந்தாலும் மாமியாரை தான் பார்ப்பாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது உலக நேதி. அதனால மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காம ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அழாத, சரியா? ஓ